தினமொரு வசனம். லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 25. கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழுத்தை கூட்டுவான்? விளக்கம். சக்கரவர்த்தியின் புதிய ஆடைகள் போன்ற பிரசித்தி பெற்ற பல கற்பனை கதைகளை எழுதிய ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சனை ஒரு பயம் வாட்டியது. அதாவது, நான் மரிக்கும் முன் மரித்து விட்டேன் என்று மற்றவர் நினைத்து என்னை உயிரோடு புதைத்து விட்டால் என்ன செய்வது என்று பயந்தார். அதன் விளைவாக, ஒருவேளை தான் மயக்கமுற்றால் மயக்கமுற்றவராக தன்னை காணும் ஒருவர் தன்னை மரித்தவராக கருதிவிடக் கூடாது என்று நினைத்து ஒரு குறிப்பை அவர் எப்பொழுதும் தன்னுடைய சட்டை பையில் வைத்திருந்தார். அவர் பல வேளைகளில் தம்முடைய படுக்கையின் அருகில், நான் மரித்தவன் போல காணப்படுகிறேன், ஆனால் நான் மரிக்கவில்லை என்று ஒரு சிறிய காகிதத்தில் எழுதி வைத்தார். 1875ஆம் ஆண்டில் புற்றுநோயின் காரணமாக அவர் மரிக்கும் வரை அவர் இப்படிப்பட்ட விசாரங்களை பெற்றிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு பயம் அபூர்வமானது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் பின்வரும் நாளில் அர்த்தமற்றதாக தோன்ற இருக்கும் பயங்கள் இப்போது நமக்கு இருக்கிறதா? எதிர்காலத்தில் நாம் நம்முடைய கவலைகளை ஆச்சரியத்துடன் திரும்பி பார்ப்போமா? நாம் ஜெபிப்பதற்கு பதிலாக முட்டாள்தனமாக கவலைப்பட்டு கொண்டிருந்ததை பின்வரும் நாளில் சிந்திப்போமா? கர்த்தர் நம் மீது பொழியும் மூலாதாரங்களுடன் வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ளாததன் காரணமாக பல துன்பங்களையும் சகித்த பின் காலம் நம்மை பாவம் இவன் என்று புறக்கணிக்குமா? கவலைப்படுவதனால் நாம் எந்த காரியத்தையும் மாற்ற முடியாது. ஆனால் நாம் கர்த்தரை நம்பும் போது வாழ்க்கையை குறித்த நம்முடைய கண்ணோட்டம் மாறுகிறது. கர்த்தாவே, கவலைப்படும் எங்களுடைய தன்மைக்காக எங்களை மன்னியும். நீர் கொடுப்பதாக வாக்களித்திருக்கும் காரியங்களை குறித்து கவலைப்படுவது எத்தனை முட்டாள்தனமானது என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பயம் எங்களை உயிருடன் புதைத்து விடாதபடி காத்தருளும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திற்காகவும் பயப்படாமல் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக உள்ளார் என்பதை விசுவாசித்து வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.